பாதத்துக்கு மல்லி முல்லை இருவாச்சி கோது கோங்கு மந்தாரை என்று சொல்லக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய புஷ்பங்களை தங்களுடைய பாதத்தில் வைத்து அனைவரும் பயந்து கொண்டிருக்கிறாக்கா. ஆமா அக்கா ஏன் மனமா இருக்க காலம் 13 வருடமானது உங்களெல்லாம் கண்டுறேன் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நேரம் உங்களை ஒன்று சேர்ந்து சேர்த்திருக்க வல்லவா குதிரத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஏற்கனப்பட்டு இருந்தேனே என் மனம் நிம்மதி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் என்னன்னா உங்களை பாக்க பெரிய அக்கா யாவத்துக்கு பாருங்கம்மா. எங்க அம்மா துண்டுது தோறா படிச்சுட்டு பாயா குடிக்கிட்டு தண்ணியா வேதனை பட்டு அவ்வளவுதானே நான் எப்பா எங்க மீது பாசம் எங்க அக்காவுக்கு. ஐயோ ஐயோ எப்பா ஐயோ நாங்க அக்கா இருக்கும்போது செத்து போட தெரியாதேம்மா. அக்கா இருக்கும்போது சாகும்போது தெரியாதே. ஐயோ பார்த்தமா தங்க அக்கா செத்தாங்க அக்கா மட்டும் சாகுது. செத்தாரு வேல் ரெட்டி செத்தாரு பிலாஞ்சி குப்பா வாட்டியல் செத்தாரு பிலாஞ்சி சன்னிவனம் செத்தாரு போனத்து ஏமலை செத்தாரு அப்புறம் நம்ம புலியாத்து ஆறுமகனம் செத்தாரு புலியாத்து சீனன் செத்தாரு புலியாத்து கமலகண்ணன் செத்தாரு புலியாத்து அனமலன் மிருதுங்கார் செத்தாரு ஆனா தப்பு சின்ன மட்டுமா சாவல. அவருக்கும் நேரம் வந்தாக்கா போக வேண்டியது எல்லாரும் போக போறோம். நான் புதுகலமாக காண வேண்டும் ஏங்க ஆச்ச உங்களை அழைத்த காரணம் தானே அம்மா 13 வருடமாக நாம் வருடந்தோறும் மாங்கல்ய பூஜை செய்வது வழக்கம். இந்திய தினத்திலே மாங்கல்ய பூஜை செய்யலாம் நடைபெற போகிறது. எப்படியும் நம்முடைய தாயாதிகளுக்கும் நமக்கு உத்தம் நடந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உத்தத்திலே நம்முடைய மாங்கல்யம் எல்லாம் நிலைக்க வேண்டும். கணவனாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. நம்முடைய பூவம் பட்டும் மாங்கல்யம் நிலைத்து இருக்க வேண்டும் மஞ்சள் குங்குமத்தோடு. அதனாலே மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும் என்றுதான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும் என்றால் நந்தவனம் சென்று நல்ல மலர்களை பறித்து வந்து ஆரமாக தொடுத்து இந்த மாங்கல்ய பூஜை செய்யலாம்க்கா. அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கோம். ஆமா நந்தவனம் போக வேண்டாம். நாளாச்சுக்கா. அப்படி இல்லையே ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ற. நல்லா இருக்குங்க ஒண்ணு இல்ல நானு அப்படியே டப்பா மாட்டினாரு. சரி சரி போகட்டும். இருக்கட்டும் அது மாதிரி ஆள் சரி சரி இருந்தாலும் கன்னிமார்களே திரண்டு வந்தாக கோடி நந்தவனம் புறப்படுவோமா? தங்கை மாலை சென்று நந்தவனம் போன ஒன்றாக செல்ல வேண்டும் அக்கா. புறப்படுவோமா? தங்கை மாறே மாறுங்காடி மாறியில் வந்தா சாருங்காடி தங்கை மாறே மாறுங்காடி
தாய்மார்களே அக்கா இந்த நந்தவனம் வந்திருக்கும் ஆமாங்க. இந்த நந்தவனத்திலே யாராயிலும் இதனுடைய பெருமையை சொல்ல முடியுமா? அப்படியே சொல்லி சொல்றேங்க. ஒவ்வொரு சொல்றேங்க. உனக்கு உண்டு. ஈரோடு மலர் வாடை இளவன பூரதெல்லாம் அக்கா ஆமாக்கா, இந்த நந்தவனத்தை விட்டு போகவே மனம் வரவில்லைக்கா. அக்கா என்னதான் பாட்டு தடவி இருக்க கம்மல் அக்கா நீ சொல்லிட்டு பாக்கலாம் சிங்கார நந்தவன தோரை கண்டலாடி வரும் இந்த வேளையே இந்த பூஞ்சோலையில் மன்னவன மலர்கள் இருந்திருப்பதும் ஆமா உங்க தாரியா புதும் வாழைங்க என்ன பண்றீங்க மலரை போட்டு சாப்பிடுறாடாமோ ஆமா அவரு லேஸ் கிடைக்காது இப்போ
அது மேல போட்டா இப்போ சரி சரி தங்கைமார்களே, ரொம்ப ரொம்ப இதுவாகுது அதான் அந்த இது சாப்பாக்குது ஏய் அவன் எங்க நான் எங்க அதாம்மா வண்டராஜா சொல்லு வண்டராஜா நீ அவங்க ஒரு போன் தான் நினைக்கிறேன் டிராமா கம்பெனி சரி சரி இருந்தாலும் பூஜாலையில் மன்னவன மலர்கள் பறித்தும் ஆமா. பெண்களாக ஒன்றா சேர்ந்திருக்கின்றோம் எதுவும் விளையாடணுமே என்ன விளையாடலாம் அக்கா என்ன விளையாட்டு விளையாடலாம்? பாட்டி அது என்ன பூகாது அது அது என்ன பூடாது அதுமா சூத்துல காந்திமா ஐயா, சூரியகாந்தி சொல்ல தெரியலையா? அங்க பாத்தி அது என்ன பூ அது அது சாமுஞ்சி அட பாடமுஞ்சி, சாமந்தி மலரு. இது மாதிரி தூங்கு மலருமா இது இது எங்க பச்சை போட தூங்கு பட்டு வச்சுக்கிறாங்கடா சும்மா அதுக்கு நீதாண்டி விளக்கம் சொல்லணும். ஏமா எங்க அம்மா வந்து பாரு என் சித்திய முன்னாரு வந்து அப்போ தூங்கணுமா சித்தி சித்தி முன்னாடி பாஞ்சாங்க தூங்கினே இருக்குதுமா அது என் சித்திய ஏண்டி, உன்னைதான் வந்து கேட்கலாம் என்று ஆவலும் கேளுக்கா இருக்கட்டும். இந்த நந்தகணத்துல என்ன விளையாட்டு விளையாடலாம்? அக்கா பெண்கள் பரவசம் மட்டும் கும்பிதாக்கா ஆமா, பரவசம் தான் அடிக்கணும். வாமா பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கோம் பெண்கள் ஆடுவது பரவச கும்மி சந்தோஷம் அவெல்லாம் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்னப்பா, என் தங்கச்சி இல்ல அவன் என்ன வச்சுக்கிறீங்க என்ன ஒரு ஏதோ அக்கறை மாதிரியே இருக்குது பாத்தீங்கன்னா பெரு பொறுக்கி என்ன வச்சுக்கிறேன் ஆட்கள் வந்து கோழி பண்ணி நாம வித்துனாமா கோழை பண்ணி கால் கிட்ட ஆஸ்திரேலியா அதெல்லாம் மாத்தி இப்போ தங்கைமார்களே, அம்மா கும்மி ஆடி பெண்ணை கும்மி ஆடி நம்ம கொண்ட
வணக்கம் அண்ணா வணக்கம். வணக்கம்மா. இந்த மேகலோகத்தை நாடி வந்திருக்க யார் அண்ணா நீங்க? மொத்தம் மேகலோகமா? ஆமாம் அண்ணா, இதுதான் மேகலோகம். மேகராஜ் இந்து நடந்துங்கிறாரா? மேகராஜத்தை ஆளக்கூடிய மேகராஜன் என் தந்தை அண்ணா. அவங்க பொண்ணுங்க? ஆமாம் அண்ணா. உன் பேரு? மின்னலொளி மாதுன்னு சொல்லுவாங்க. அட பூர்ண அப்படியா? ஆஸ்பத்திரி வேலை செய்யற டாக்டர் மாதிரி இருக்கிற மீனலோகி மாதுன்ற அண்ணா, என் நிலைமையை பார்த்து நீங்க அப்படி சொல்றீங்க. தாலி எடுத்து கொடுக்குறேன், நீ நான் தான் மின்னலோலின்ற அண்ணா. ஏமா யாருடைய தலையெழுத்து எப்படி முடியுது அது போலதான் என்னம்மா என் தலையெழுத்து நான் இப்படி முடிந்திருக்கேன். நானே ஒரு நல்ல காரியம் வந்துக்கிறேன், கபால் இந்த மாதிரி முடிச்சு மூச்சு விட்டேன் நானே. அட போமா அண்ணா, நான் விதவி கோலத்தில் இருக்கனே தவிர நான் விதவி கிடையாது அண்ணா. நீ தான் மின்னலோலியா? ஆமாம் அண்ணா, நான் தான் மின்னலொளி. போய் சொல்ல, நான் உங்க சேர்த்து கொடுக்குறாரு அண்ணா. என்னை வைத்து என் கணவர் எப்படி சொல்ல வேண்டாம் அண்ணா, சொல்ல வேண்டாம். என் கணவர் உயிரோடு இருக்கிறார் அண்ணா. என்னம்மா சரி, எனக்கு நேரத்துக்கு வீடான வம்பு துண்ணுங்க துணி இலையாடுறா துணுக்கு எதிர்ப்பு நம்பியா எண்ணம். ஏமா உங்க அக்கா ஒன்று வர சொல்லிக்குதுமா. அண்ணா, வருடத்துக்கு ஒரு முறை மாங்காளி பூஜை செய்வாங்களாம். பெண்கள் வருடத்துக்கு ஒரு முறை மாங்காளி பூஜை செய்வது வழக்கம். பெண்களுடைய மாங்கல்ய நிலத்திருக்க வேண்டும், கணவனுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு மகான் காளிக்கு மாங்கல்ய பூஜை செய்வது வருஷத்துக்கு ஒரு முறை பெண்கள் செய்வது வழக்கம். பாண்டவர் காட்டுக்கு சென்று 12 வருஷம் ஆகி போச்சு. இந்த 12 வருஷமா அந்த மாங்கல்ய பூஜை நின்று போயிருக்குது. இப்போ உத்தரைக்கு சீதமா கொடுத்த நாடு உபலாயப்பட்டணம். அந்த உபலாயத்துல தங்கி இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து எல்லா பூஜையும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ய போறாங்களாம். அதனால என் தங்கச்சி சொல்லிட்டு வா,